ஆளாளுக்கு ஒவ்வொரு சமையல், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகை. தனியா எவ்வளவுதான் சமைச்சு வச்சாலும் யாரும் இங்க சாப்பிடுறது இல்ல. எல்லாரும் ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. அதான் மிச்சம் மீதி புள்ளி வைக்கிறா பொடிச்சி சொக்குறா, புள்ளி வைக்கிறா பொடிச்சி சொக்குறா. ஐயோ அவசரையா, காத்து வரக்கூடாது. வேண்டுட்டியா? கேந்து முடியல, தூக்கி விட. வலிக்குது. எங்கே வலிக்குது? இங்க வலிக்குது. ஐயோ கீழே விழுந்தா இங்கே வலிக்கும். எந்த படத்தை திருட்டு தோலை தூக்கி இங்க போட்டிருக்கானே, ஓரமா போடக்கூடாதா? என்ன உங்க பொண்ணு பண்ண வேலைதான். ஏமா படத்தை தின்னிய தோலையும் தின்னு இருக்கப்படாதான். ஐயோ போச்சு போச்சு. உடம்பு தோலை ஊச்சி வளர்த்துருந்தீங்கன்னா இந்த வாழைப்பட தோல் இங்க தெரியுது. யார விட வைக்க திட்டமிட்ட? நீ தப்பிச்சுக்கிட்ட நினைச்ச காலை உடைச்சு கழுத. போய் டிஃபன் எடுத்துட்டு வா. என்னையா முறைக்கிற? எல்லாம் ரெடியா இருக்கு. நீ போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க கொட்டிக்க. இத பொறுக்கிட்டு போ. சரி கண்ணே, இன்னைக்கு கூட எங்க அக்கா லெட்டர் போட்டிருக்குது. பணம் குடுத்தீங்கன்னா நான் போய் அனுப்பிட்டு வந்துருவேன். கொஞ்சம் லேட்டா அனுப்பணும். எங்க அக்கா போஸ்ட் ஆபீஸ் போறது பதிலா இங்க வந்து நின்னுடுவா. அம்புஜா. ஐயோ வந்துட்டா. யாரு உங்க அக்காவா? அந்த சமயக்காரி சதிகாரி லட்சுமி. திரும்பி உட்காந்துக்க. குழந்தை வாங்கிக்கிட்டு பால் கொடு. பால் கொடு. அப்பா ஒரு வழியா டிஃபன் வேலை முடிஞ்சது. கொண்டாமா குழந்தைய குளிப்பாட்டணும். என்னமா முட்டைப்பாலை குடுக்குறீங்க? அன்னைக்கு தாய்ப்பாலை தான் கொடுப்பேன்னு பெருசா சொன்னீங்களே, தாய்ப்பாலை புட்டியில ஊத்தி குடுக்குறீங்களா? அது வந்து அம்புஜா சொல்றேன். என்ன முட்டிப்பால் கொடுத்தா என்ன? எப்போ தாய்ப்பாலே கொடுத்துக்கிட்டு முடியுமா? ஒரு தலைவலி, ஜுரம், வயிற்று வலின்னு தாய்க்கு வந்துட்டா அது குழந்தைக்கு ஒட்டிக்காது. இப்ப எங்க உஷா கண்ணுக்கு தலைவலி, அதனாலதான் புட்டிப்பால் கொடுக்குறோம். ஒருவேளை புட்டிப்பால் ஒருவேளை தாய்ப்பால் குழந்தை பழைக்க வேண்டியதான். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் செய்யணுமா? நீ என்ன பெரிய மனுஷி? நீ குழந்தை பெற்றிருக்க, பால் கொடுத்திருக்க, பால் வேணா குடிச்சிருப்ப உங்க அம்மா கிட்ட. போது மாட்டா மேல போய்கிட்டு என்ன? அது சரி எங்களுக்கு தெரியாதா? நீ சொல்லித்தான் தெரியணுமா? அம்புஜா பால் குடுக்கறதுக்கு இந்த புட்டி தான் கிடைச்சதா? எந்த புட்டியா இருந்தா உனக்கு என்ன? குழந்தை வயிற்றுக்குள்ள பால் தானே போகுது, புட்டியா போகுது. நாங்க தாய்ப்பால் தானே குடுக்க போறோம்னு தனியா புட்டி எதுவும் வாங்கல. என் வீட்டுக்காரர் தான் புட்டி புட்டியா காலி பண்றாரு. அதனால அதுல இருந்து ஒரு புட்டி எடுத்து பால் ஊற்றி கொடுத்தோம். இதுல என்ன தப்பு? யாரு எதுல கொடுத்தா உனக்கு என்ன? உன் வேலையை போய் பாரு. முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு. எனக்கு என்ன? உங்க குழந்தை, உங்க பால், உங்க புட்டி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நீ சொல்லித்தான் தெரியணுமா? அம்புஜா உஷா பெருசா கலாய்க்கிற மாதிரி வந்தா பேசிட்டு இருக்க. நீ பேசுற எதுவுமே எனக்கு கேட்காதுமா.